வணக்கம். திரையரங்கம். ஜாலியோ ஜிம்கானா, இந்த பேரை கேட்கும்போதே ஏதோ ஒரு காமெடி படமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ள படுதில்ல. காமெடி படம் தான், தமிழ் படம். ஜாலியோ ஜிம்கானா, இந்த படத்தினுடைய இயக்குனர் சக்தி சிதம்பரம். சக்தி சிதம்பரம் அப்படின்போது ஒரு 25 வருஷத்துக்கு மேலே சினிஃபீல்டில் இருக்கிறவர். நிறைய திரைப்படங்களை இயக்கியவர். சார்லி சாப்ளின் 1, 2 2 பார்ட்டையுமே இவர் தான் இயக்குனர். சக்தி சிதம்பரம் தான். அதனால் சக்தி சிதம்பரம் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு வரும்போதே நிச்சயமாக வந்து காமெடி கலந்த ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக இருக்கும் அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வந்து 25 வருஷமாக சக்தி சிதம்பரத்தை நல்லா தெரியும். என்ன சொல்லப்போனால் அவர் முதல் படம் டைரக்ட் பண்ணுற காலத்துலேருந்தே எனக்கு அவர் தெரியும் அப்படிங்களேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த ஜாலியோ ஜிம்கானா அப்படின்ற அந்த திரைப்படத்தை வந்து போர் அடிக்காது, ஒரு புதுமை அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதனால் நம்ம பார்ப்போமே இந்த படத்தை அப்படின்னு நினச்சி தான் இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காகவே நான் திரையரங்கிற்கு சென்றேன். போகும்போதே பெரிய எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் கிடையாது எனக்கு. ஒரு 2 மணி நேரம் பொழுது போகிறது மாதிரி ஏதாவது ஒரு படம் இருக்கும். அநேகமாக போர் அடிக்காது. ஏன்னா ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்க ஆள், காமெடி சீன்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்றது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் ஒரு என்டர்டெய்னிங் மூவி அப்படின்ற மாதிரி நினச்சி படத்தை பார்ப்போமே அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். பட் நான் நினச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், படம் ஆரம்பிக்க முன்னாடி இவருடைய வாய்ஸே வருது, சக்தி சிதம்பரத்தினுடைய வாய்ஸ். என்ன அப்படின்னா, இந்த படத்தை வந்து நான் இப்போ பல சம்பவங்கள் நாட்டில் நடக்குதில்ல, நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பல இதில் அப்படி இருக்கிறத அப்படியே பார்க்குறதுன்றது ஒன்று. ஏன் இதுக்கு பதிலாக இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், இப்படி போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா, அப்படி மனதில் நினைத்து இது இப்படி நடக்குமா நடக்காதா, அது படத்தில் ஆரம்பத்தில் ஒரு வாய்ஸே இப்படி வருது, இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு தோணலாம். ஏன் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்றத விட இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த ஆங்கிளில் சிந்திச்சு பார்ப்போமே. அப்படி சிந்தித்து பார்த்து உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் ஜாலியோ ஜிம்கானா. அதனால் வந்து இதில் வந்து இந்த படத்தை பொறுத்தளவில் லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் இப்போ அவரே சொல்லிடுறாரு, வாய்ஸ் வருது. லாஜிக்கெல்லாம் இதில் பார்க்காதீங்க, லாஜிக்கெல்லாம் பார்த்து உருவாக்கப்பட்ட கதை கிடையாது இது. லாஜிக்கெல்லாம் பார்க்காம லாஃப்டர், இந்த வார்த்தையை தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. லாஃப்டரை மட்டுமே மனதிற்குள் வைத்து உருவாக்கப்பட்ட திரைப்படம் இது. அதனால் நீங்கள் வந்து அந்த நகைச்சுவைக்காக, தமாஷுக்காக, ஜாலியாக நேரம் போகணுன்றதுக்காக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த எண்ணத்துடன் வந்து இந்த படத்தை உட்காந்து பாருங்கன்ற மாதிரி ஆரம்பத்திலே சொல்லிடுறாரு. டைட்டில் போடும்போதே லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்கன்னே சொல்லிடுறாரு. அதனால் இந்த படத்தில் நம்ம லாஜிக்கெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படி வச்சுங்களேன். படத்தினுடைய இதிலேயே வந்து ஆக்சுவலாக அப்படியே ஒரு யோகி பாபு இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் ஒரு தேவாலயத்தில். அவருடைய பேரே வந்து மார்ட்டின் லூத்தர் கிங். அந்த பேர்கள்லாம் எப்படி வைக்கிறாங்க பாருங்கள். மார்ட்டின் லூத்தர் கிங் பேர், அது ஆப்பிரிக்காவில் வந்து மக்களுக்காக போராடிய மாபெரும் தலைவர் மார்ட்டின் லூத்தர் கிங் பேரை கொண்டு வந்து ஒரு சர்ச்சு ஃபாதருக்கு பாதிரியார் கொண்டு போய் வச்சு, அந்த பாதிரியார் கதாபாத்திரத்தில் யோகி பாபு. அந்த யோகி பாபு இப்போ பைல்ஸ் பிரச்சனையில் இருக்கார். அவர் மூல நோய் அப்படி பிரச்சனையில் இருந்து அவரால் உட்காரக்கூட முடியாமல் தவிச்சுக்கிட்டு கிடக்கிறாரு. பல தடவை கழிவறைக்கு சென்று அப்படின்ற மாதிரி. இப்போ அவரை பார்க்குறதுக்காக ஒரு இளம் பெண் அங்கே வந்து இருக்குது. அந்த இளம்பெண்ணுடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் பவானி. அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பது மடோனா செபாஸ்டியன். அருமையான நடிகை, நல்ல டேலண்டட் கேர்ள் மடோனா செபாஸ்டியன். நான் வந்து பிரேமம் படம் பார்க்கும்போதுலேருந்தே இந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு மிகச்சிறந்த திறமை இருக்குது அப்படின்றத அப்போவே நான் உணர்ந்தேன். அதனால் அந்த பொண்ணு நடித்த பல படங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த பொண்ணு ஒரு நல்ல டேலண்டட் கேர்ளு, ஒரு மாறுபட்ட திறமை இருக்குது, இயல்பாக நடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்ற மாதிரி எப்போவுமே மடோனா நடிக்கக்கூடிய படங்களை பார்க்கும்போது நான் நினைப்பேன். இந்த இதுலையும் பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக ரன்னிங் ரோலு, பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரை வருது இந்த ரோலு. இந்த கதாபாத்திரத்தில் வந்து அந்த பொண்ணு அவ்வளவு இயல்பாக நடிச்சிருக்கு மடோனா செபாஸ்டியன். ஆக்சுவலாக அந்த மடோனா செபாஸ்டியன் கதாபாத்திரம் வந்து இவர்கிட்ட வந்து பவானி கதாபாத்திரம் வந்து தன்னுடைய, அதாவது அந்த பாதிரியார்கிட்ட வந்து இந்த பொண்ணு தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதை நேரேட் பண்ணுறது இருக்குல்ல, அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வரை அந்த நேரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த காட்சிகளை காமிக்கிறது, நேரேட் பண்ணுறது, காட்சிகளை காமிக்கிறது, இதுதான் இந்த டெக்னிக் தான் சக்தி சிதம்பரம் படத்தில் வந்து கையாண்டு இருக்கிறார். அப்போ இந்த பொண்ணு எதுக்காக தேவாலயத்துக்கு வரணும், சர்ச்சுக்கு, அந்த பொண்ணுனுடைய குடும்பத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றது, என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க 3 பேர், பவானி, சிவானி, யாழினி அப்படின்னு 3 சிஸ்டர்ஸ்.
இந்த 3 அக்கா தங்கச்சி. இவங்களுடைய அம்மா வந்து செல்லம்மா அப்படின்ற கதாபாத்திரம். அதில் வந்து அபிராமி நடிச்சிருக்காங்க. அபிராமி வந்து கமலஹாசனுடைய படத்தில் நடிப்பாங்கள்ல, அபிராமி. அந்த அபிராமி தான். அந்த அபிராமி வந்து இவங்களுடைய தாய் அப்படி வச்சுக்கோங்களேன். இந்த பசங்களுக்கு தாத்தா, அதாவது அபிராமியினுடைய அப்பா, அவர் வந்து ஒய்ஜி மகேந்திரன். அவர் வந்து ஆக்சுவலாக தங்கசாமி அப்படின்றது அவருடைய பேர். அவர் வந்து வெள்ளைக்காரன் ஹோட்டல் அப்படின்ற பேட்டர்னில் வந்து ஒரு உணவு விடுதி நடத்திக்கிட்டு இருந்தார். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. அது வந்து மெய்ஞானபுரம் அப்படின்ற ஊரில், அந்த ஊரில் சக்ஸஸ்ஃபுல் ஹோட்டல் அப்படி வச்சுங்களேன். அதில் பெயர் புகழ் கிடச்சி நல்ல பணம் சம்பாதிச்சு அப்படின்ற இதில் இருக்கும்போது பைபாஸ் அந்த ஏரியாவில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பைபாஸ் கொண்டு வரணுன்றக்காக சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய கட்டடங்கள்லாம் இடிச்சு அப்படி இப்படின்னு வரும்போது இவங்களுடைய ஹோட்டலையும் இடிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து ஹோட்டல் இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுது. அதுக்கு பிறகு இவங்க வந்து லோன் வாங்கி ஒருத்தர்கிட்ட வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி அலாக் பண்ணியிருக்காரு. அந்த ராக்கெட் ரவி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவர் வந்து பணம் வாங்கி லோன் வாங்கி கடன் வாங்கி இவங்க ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சு நடத்தி இப்படி வரும்போது அதில் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அடைக்கலராஜ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, அவர் வந்து எம்எல்ஏ, அவர் வந்து இந்த வழக்கமாக அவங்களுடைய ஆட்கள்லாம் மாநாடு இது மாதிரி போடுவாங்கல்ல, போட்டு 2000 பிரியாணி, 2000 கோழி பிரியாணி, 2000 இது, அது ஒவ்வொன்றும் 2000 2000 1000 அப்படி போட்டு இவங்களுக்கு ஏதோ பெரிய அளவில் 2 லட்சம் 2 லட்ச ரூபாய்க்குள்ள உணவு வகைகளை சப்ளை பண்ணி அப்படி அந்த தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து சாப்பிட்டு அப்படி இப்படின்ற மாதிரி ஆகி பெரிய லெவலில் இந்த நமக்கு ஹோட்டல் இப்போ தான் திறந்தோம், மறுபடி நமக்கு வந்து இப்போ வந்து பணம் வரப்போகுதுன்னு நினச்சா அந்த ஆள் வந்து ஆட்டையை போட்டு அரசியல்வாதிகள் ஆட்டையை போடுவாங்கல்ல, அந்த ஆட்டையை போட்டு ஏமாற்றி பட்ட நாமம் போட்டுன்னு ஒரு 10,000 ரூபாய்க்கு செக்கை போட்டு கொடுப்பான். மீதெல்லாம் நீங்கள் ஒரு நம்ம கட்சிக்கு கொடுக்குறத நன்கொடையாக நினச்சிக்கோங்கன்னு. நாங்களே லோன் வாங்கி வந்து இந்த ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து நன்கொடை கொடுக்குற அளவுக்கு நாங்கள் என்ன பெரிய கோடீஸ்வரர்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சொல்லி அந்த அளவு காதலே போட்டுக்கிற மாட்டான். கடைசியில் என்ன ஆகும், அந்த ஹோட்டலில் இழுத்து மூட வேண்டிய நிலைமை ஆயிரும். இவர் வந்து ஹார்ட் அட்டாக் ஆகி போய் ஒய்ஜி மந்திரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அந்த அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கும். அதுக்கு வந்து ஏன்னா அதில் லாஜிக்கெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல, 25 லட்ச ரூபா அதுக்கு பணம் வேணும். 25 lakhs இருந்தால் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணி அவர் உயிரோடு வர முடியும். இது அவருடைய நிலைமை, ஒய்ஜி மகேந்திரனுடைய நிலைமை, இந்த பசங்களுடைய தாத்தா. இப்போ இந்த 25 லட்சத்துக்கு எங்கே போவாங்க? இதை வந்து மறுபடியும் அந்த சுரேஷ் சக்கரவர்த்திகிட்ட இவங்க கடனாக கேட்டு அப்படி இப்படின்னு வரும்போது அந்த ஆளு அப்படியே இழுத்தடிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கிடையில் 25 லட்ச ரூபா இந்த பவானி கதாபாத்திரத்தோட கூட மடோனா செபாஸ்டியன் இருக்குல்ல, அதனுடைய அக்கௌண்ட்டில் 25 லட்ச ரூபா போடப்பட்டுரும். அந்த 25 லட்ச ரூபா சுரேஷ் சக்கரவர்த்தி தான் போட்டிருக்காருன்னு நினச்சி சுரேஷ் சக்கரவர்த்தி ஒரு இடத்துல போய் பார்த்தா அந்த ஆள் இதுவரை உங்களுக்கு எப்படி நான் ஏற்கனவே கொடுத்த காசே உங்கள்கிட்ட இருந்து வரல, இப்போ என்ன எப்படி நீங்கள் என்ன திருப்பி தர லெவலில் உங்கள்கிட்ட என்ன இருக்குது, என்ன வருமானத்தை வச்சு நீங்கள் கொடுப்பீங்க, அதனால் அது நான் எங்கேருந்து உங்களுக்கு தர முடியுன்ற மாதிரி கை உரிச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ 25 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் இருந்து விழுந்துருவா. இதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு, இதுக்கிடையில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த ஊரில் வந்து இப்போ இந்த எம்எல்ஏ அடைக்கலராஜ் இருக்கார்ல, அவர் நிறைய ஏழைகளையெல்லாம் நிறைய ஏமாற்றி நிறையா மருத்துவ முகாம் அது இது நடத்துகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர வச்சு, ஆயிரக்கணக்கில் ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் வர வச்சு, ஏழைகளை வர வச்சு அவங்களுடைய அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆதார் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கி, அடையாள அட்டைகள்லாம் வாங்கி அதை இவர் மிஸ்யூஸ் பண்ணி அதை வச்சு நிறையா வந்து மருத்துவ உதவி அப்படின்ற மாதிரிலாம் லட்சக்கணக்கில் பணத்தெல்லாம் அந்த கார்டை வந்து அடிப்படையாக வைத்து நிறைய பணத்தை ஏகப்பட்ட அந்த ஏழைகளுக்கே தெரியாது. இப்படிலாம் பணம் வந்து நம்ம அடையாள அட்டையை வச்சு நம்முடைய ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு இப்படிலாம் லட்சக்கணக்கில் வந்து இன்சூரன்ஸ் அந்த பேட்டர்னில் அமௌண்ட்டெல்லாம் வாங்கி ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இப்படிப்பட்ட பல தில்லுமுல்லாம் பண்ணி 28 குடும்பங்கள் அவங்களுடைய பணத்தெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி இப்படி வந்து ஒரு சட்டவிரோத செயலை அந்த ஆள் அந்த அரசியல்வாதி செஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்போ இந்த 28 குடும்பத்தை சேர்ந்த மக்களுக்காக போராடி அப்படின்றக்குல அதான் வக்கீல் பூங்குன்றன் அப்படின்னு வழக்கறிஞர், அந்த கேரக்டரில் தான் பிரபுதேவா. அவர் வந்து நீதிமன்றத்தில் இதற்காக வாதாடி அப்படின்றது அது வாதாடுவார். அப்படி அந்த விஷயம் அப்படி ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இப்படி வாதாடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ இந்த நமக்கு எதிராக இந்த வக்கீல் பூங்குன்றன் வாதாடிக்கிட்டு இருக்கான், அவனை போட்டு தள்ளனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ அடைக்கல்ராஜ் வந்து வழக்கம் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, அவருடைய கைத்தடி வந்து ரோபோ சங்கர், அவர் வந்து அவருடைய வலதுகரம் அப்படி வச்சுங்களேன், அவர் மூலமாக சாய் தீனா இருக்கார்ல, அவரை அடியால் அவரை பிடிச்சி அந்த வக்கீல் பூங்குன்றனை வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து வக்கீல் பூங்குன்றன் வீட்டுக்கு போய் அவருடைய சாப்பாட்டில் வந்து விஷத்தை கலந்து கொடுத்து அவரை சாவடிச்சிருவார். இப்போ சாவடிச்சதுன்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ
இந்த 25 லட்ச ரூபா மேட்ரு வந்து இப்போ இதில் போட்டுன்னு இருக்குல்ல, இப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் ஆகி இப்போ இதுக்கு இடையில அந்த பணம் கொடுத்த ஆளு மிரட்டி கிரட்டின்ற இந்த மாதிரி மேட்டர்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா இந்த 25 லட்சம்ன்றது எப்படி இவங்களுக்கு வந்துச்சுன்னா, அந்த அடியாள் வந்து இவரை போட்டு தள்ளின்னு இருக்கு இல்லையா, இவரை விஷம் வச்சு கொடுத்து இப்போ பிரபுதேவா காலி பண்ணாருன்றல, அந்த இதில் வரக்கூடிய சாய் தீனா இருக்குல்ல, அவர் பேரும் பவானி. அவர் இதே பேங்க்கில் இந்த பொண்ணு அக்கௌண்ட்டில், இந்த பொண்ணு பேரும் பவானி, அவன் பேரும் பவானி, 2 பேரும் ஒரே பேங்க்கில் அக்கௌண்ட்டு. அதனால் அந்த அமௌண்ட்டை 25 lakhs அந்த எம்எல்ஏ அடைக்கல் ராஜ் வந்து சொல்லி ரோபோ சங்கர் அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும். அதனால் அந்த அமௌண்ட்டை வந்து சாய் தினா அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பதிலாக இந்த பொண்ணு அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. இந்த 25 லட்ச ரூபா கொண்டு வந்து அவங்க இப்போ தாத்தாவை காப்பாற்றுறதுக்காக கொண்டு வந்து மருத்துவமனையில் கட்டி இப்படி ஒரு மேட்டர் இருக்கும். இந்த 25 லட்சத்தை அவங்க கேட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இப்படிப்பட்ட சிக்கலில் இடியாப்ப சிக்கல் இருக்குல்ல, இப்படி மாட்டிக்கிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்போது இதுக்கு வந்து வக்கீல் யாராவது ஒருத்தர் வச்சு வாதாடி அப்படி இப்படின்றதுக்காக போனால், இப்போ வக்கீல் பூங்குன்றன்னு ஒரு வக்கீல் இருக்கார், அவரை நீங்கள் இது பண்ணுங்கள், அவர் இது வந்து உங்களுக்கு ஏற்றது மாரி இருப்பாருன்னொடனே அம்மா இந்த 3 டாட்டர்ஸு இவங்க போய் பிரபுதேவா பார்க்கலான்னு சொல்லி பிரபுதேவா வீட்டுக்கு போவாங்க. பிரபுதேவா அந்த டிவியில் இப்போ ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டே இருக்கும். பிரபுதேவா அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி முதுகு பக்கத்தை காமிப்பாங்க, எந்த விதமான அசைவுகளும் இல்லாமல். இவங்க போய் கூப்பிட்டு பார்ப்பாங்க, அவர்கிட்ட எந்த பதிலும் இருக்காது. அப்புறம் பக்கத்தில் போய் தொடலான்னு போய் பார்த்தா அப்படியே டக்குன்னு சாஞ்சி விழுவார். அதுக்கு பிறகு தான் தெரியும் இவர் ஏற்கனவே மூச்சு வச்சு பார்ப்பாங்க, மூக்கிட்ட கையை விட்டு வச்சு பார்ப்பாங்க, மூச்சு இருக்காது. செத்து போயிட்டார் அவர். செத்து போனாலா, செத்து போய் உட்காந்துக்கிட்டு இருந்தவர். இப்போ நம்ம வந்து இது வந்து என்ன, இது ஒரு ஹோட்டலில் நடக்கும். அது ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால் இந்த சம்பவம் அந்த ஹோட்டலில் இவங்க கீழே வந்து அந்த ரிசப்ஷனில் வந்து இவரை நாங்கள் பார்க்க போகிறோம், அதுலேருந்து ஒரு அறையில் தான் இவர் தங்கியிருப்பார். அதனால் அவரை நாங்கள் பார்க்க போகிறோம், எங்களுடைய அட்ரஸ் இதுன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்து வந்திருப்பாங்க. அவருடைய ரிலேஷன் நாங்கள் அப்படின்ற பேட்டர்னில். அதுக்கு பிறகு என்னென்னா, அந்த டெட் பாடியை எப்படி கொண்டு போவது, என்ன செய்வது, எப்படி மறைப்பது. இப்போ இங்கே வந்தாச்சு, தொட்டோம், கீழே வந்தாச்சு, சிசிடிவி கேமராலெலாம் இதாக இருக்கும். இப்போ நாம் தான் கொலை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம கொலை செய்யலை, இந்த ஆள் செத்து போனதுக்கு நம்ம காரணம் கிடையாது. ஆனால் கீழே வந்து ரிசப்ஷனில் நம்ம கார்டெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ஆதாரங்களையெல்லாம் வைத்து நம்ம 4 பேரையும் கைது பண்ண முடியும், நம்ம மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த ஆபத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பிரபுதேவானுடைய பணத்தை எடுத்துகிட்டு வந்து அடுத்து இதை மறைக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு என்னென்ன செய்கிறாங்க அப்படி. அதுக்கு பிறகு ஃபுல் பிக்சரே எப்படின்னா, அந்த பணத்தை வச்சு தான் ஃபுல் பிக்சர். அதில் கரெக்டாக ஒரு பேண்ட்டு சட்டை அந்த கோட்டுக்கிட்டு எல்லாமே கரெக்டாக அதெல்லாம் போட்டுப்பார். இதெல்லாம் வச்சு இதை தாண்டி இப்போ என்னென்னா, ஒரு ஸ்டேஜில் இவரை கொண்டு போய் ஒரு பொதுக்கூட்டத்தில் கொண்டு போய் ஃப்ரெண்டில் போய் உட்கார வச்சுருவாங்க. அது ஜாதி பிரச்சனையை வச்சு ஜாதி கட்சி நடத்தக்கூடிய ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம். அதில் வந்து பொதுக்கூட்டத்தில் ஒரு ஆளை அவரை உட்கார வச்சுட்டு இவங்க வந்துடுவாங்க. அது டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அடைக்கல் ராஜு பார்ப்பார், என்னையா அது, நம்ம ஒரு அடியால் அனுப்பிவிட்டு அவனை காலி பண்ணின்னு சொன்னால் அவன் காலி பண்ணியாச்சுன்னு சொன்னால், இங்கே பார்த்தா ஒரு ஜாதி கூட்டத்தில் இருந்தாலும் உட்காந்துருக்கான் அந்த ஆள், வக்கீல் பூங்குன்றேன், இவனை கொன்னுட்டதான் அந்த ஆள் சொன்னானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவனை கூப்பிட்டு விசாரித்து அப்படின்னு. அவன் இல்லைங்க, நான் வந்து ஏற்கனவே விஷம் வச்சு நான் கொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். பிறகு எப்படி இந்த இதில் வந்து இல்லை எனக்கு தெரியலையே, எப்படி அந்த ஆள் அந்த பொதுக்கூட்டத்தில் போய் எப்படி உட்காந்தான்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இதுக்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்றது தான். அது டோட்டலாக இந்த பிணத்துக்கு பின்னாடி எப்படிப்பட்ட எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்குது, எதிர்பாராத ஒரு கூட்டம் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க, அப்படி இப்படின்றதெல்லாம் கொண்டு வந்து கொடைக்கானலுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த பாடியை வந்து கம்ப்ளீட்டாக உட்கார வச்சு அப்படியே ஒரு பஸ்ஸில் வந்து கடைசி சீட்டு எல்லாரும், அம்மா இந்த 3 பொம்பளை பசங்க, நடுவில் இவரை உட்கார வச்சு அப்படியே வெளியே வந்து கூலிங் கிளாஸை மாட்டி விட்டு வெளியே பார்க்குற மாதிரி. அங்கே ஒருத்தன் வந்து போகிற வழியில் ஒரு ஆந்திரா நடிகர், அவர் வந்து இது மாதிரி ஒவ்வொருத்தனையும் போட்டு தீர்த்து கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இதை வந்து கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு இவர் வெளியே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பிரபுதேவா கேரக்டரை பார்த்தோன்னே யாரோ ஒருத்தன் பஸ்ஸில் உட்காந்துருக்கவன் நம்ம இங்கே ஒரு கொலை செஞ்சு தீர்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பின்னாடி வண்டி எடுத்துக்கிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணி இப்படி ஒரு ஏகப்பட்ட ஃபாலோவிங்ஸ் நடக்கும். மிகப்பெரிய கூட்டமே பின்னாடி விரட்டி. இப்போ என்னென்னா, அந்த உயிரோட நீ கொன்னுன்ற ஆள் இப்போ வந்து உயிரோடு தான் இருக்கிறான். இப்போ அவன் எங்கே இருக்கான்றதை கண்டுபிடி மறுபடியும் அவனை போட்டு தள்ளணும். இல்லைனா நீ ஏற்கனவே அவனை கொல்றதுக்கான முயற்சி பண்ணி அப்படின்போது இப்போ கடைசியில் யார் சொன்னதுன்னு வரும். இப்போ கடைசியில் தேவையில்லாமல் நானும் மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு அந்த எம்எல்ஏ அடைக்கல் ராஜ் சொல்லி அந்த கூட்டம் வேறு. அதுக்கு பிறகு இந்த பணத்தை கொடுத்து அந்த லோனு இது பண்ணின்னு சொல்லிட்டு திருப்பி வாங்குறதுக்காக அது ஒரு கூட்டம். இப்படிலாம் தாண்டி வரும்போது ஒரு ஸ்டேஜில் இவங்களுக்கு ஒரு சின்ன தகவல் கிடைக்கும். அந்த இறந்த பூங்குன்றன் இருக்கார்ல பிரபுதேவா, அவருடைய அக்கௌண்ட்டில் 10 கோடி ரூபா பணம் இருக்குது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பேங்க்கில், வங்கியில். அந்த 10 கோடி ரூபாவை அந்த ஆளை கையெழுத்து எப்படியா போட வச்சு அந்த 10 கோடி ரூபாவை நம்ம எப்படியா எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மெடோனா செபஸ்டியனை பொறுத்தளவில் அவங்களுக்கு வந்து மிமிக்ரி நல்லா வரும். அதனால் பிரபுதேவா டைப்பில் அப்பப்போ பேசி கீசின்ற மாதிரி ஒரு மேட்டரை கொண்டு வந்து அப்படியே கையெழுத்து போட்டு அதில் இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும்.
ஒரு மடோனா செபஸ்டியன் வந்து டப்பிங் வாய்ஸ் அப்படிங்கும்போது பிரபுதேவா டைப்பில் பேசுவாங்க இப்படின்ற ஒன்று. இன்னொரு கேர்ளுக்கு வந்து கையெழுத்து போட தெரியும், யார் மாதிரி கையெழுத்து போட தெரியும். அதனால் அந்த பூங்குன்றன்ற கையெழுத்து அந்த பொண்ணால் போட தெரியும் அப்படின்ற. அப்போ வந்து இது அந்த இதை என்ன பண்ணலான்னா வாயை வச்சு மாஸ்க்கு, ஏன்னா வாய்ஸ் வரும் ஆனால் வாய் திறந்து லிப் மூமெண்ட்டுன்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கு அப்போ கம்ப்ளீட்டாக வாய் வச்சு மாஸ்க் வச்சு கொரோனா டைமில் மாஸ்க்கு வாய்க்கிட்ட போட்டோம்ல, அந்த மாஸ்க்கை போட்டுருவாங்க, கூலிங் கிளாஸை மாட்டிடுவாங்க. இந்த இதோட அந்த வங்கிக்கு போயிடுவாங்க, பேங்க்கு போனால் அங்கே வந்து பேங்க்கினுடைய மேனேஜர் சக்தி சிதம்பரம் அவரே நடிச்சிருக்காரு. அதில் வந்து கேசவன் குட்டின்னு மலையாள கேரக்டரு, அப்படியே முக்கால்வாசி தமிழ் கால்வாசி மலையாளம் அப்படி வைங்களேன். அந்த பேட்டர்னில் அவர் பேசக்கூடிய இது, அவர் வந்து இவங்களை உட்கார வச்சு இவங்களை பேசி அப்படியே பிரபுதேவா பேசுகிறது மாதிரி அந்த வாய்ஸ்லாம் மடோனா செபஸ்டியன் அந்த பவானி கதாபாத்திரம் கொடுத்து இதெல்லாம் ஆகி அது பிறகு என்னென்னா ஒரு சிக்கல் வந்துடும். அப்போ தான் என்னென்னா அது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு. அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வந்து இவர் கூட வந்து இன்னொரு கதாபாத்திரம் கன்னிகா அப்படின்றது ஒரு இளம் பெண், அவங்க கையெழுத்தும் இருக்கும். பிரபுதேவாவும் கையெழுத்து போட்டிருப்பாரு, கன்னிகாவும் கையெழுத்து, 2 பேரும் கையெழுத்து வருமே. இப்போ பூங்குன்றன் கையெழுத்து கன்னிகானுடைய கைது. இந்த கன்னிகான்றது பூஜிதான் ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ அந்த பொண்ணு இடையில வந்து இவங்க ஒரு இடத்துல சந்திச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, அதனால் அறிமுகம் இருக்குது. இப்போ அவளும் கையெழுத்து போடணுமா? இப்போ அந்த பொண்ணு இந்த கூட்டம் இப்படி ஒன்று இருக்குது, இந்த பிரபுதேவா பணத்தை எடுத்துக்கிட்டு இப்படி வந்துன்ற விஷயம்லாம் இருக்குதுன்னு அவளுக்கும் தெரிஞ்சிடும். அவங்க வருவா, வந்த பிறகு எப்படி அப்போ தான் இந்த டெட் பாடி பார்க்க வேண்டிய சூழல் வந்தது, இதெல்லாம் உண்மையான மேட்டர்களை அவர்கிட்ட சொல்லுவாங்க. அவள் வந்து உண்மையான மேட்டர் சொல்வாள். இது என்ன அப்படின்னா, இந்த 10 கோடி ரூபா இருக்கு இல்லையா, இது வந்து அவருடைய சொந்த ரூபா கிடையாது. இந்த 10 கோடியுமே வந்து இந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு வகையில் திரட்டப்பட்ட தொகை. அது ஆக்சுவலாக அது முழுக்க வந்து மக்களுக்காக விநியோகம் செய்வதற்காக அவர் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கக்கூடிய தொகை, அந்த பாதிக்கப்பட்ட 28 குடும்பங்களுக்காகவும் உள்ள அமௌண்ட்டு அப்படின்னு. இப்போ என்னென்னா, இப்போ இவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டால் அந்த அமௌண்ட்டை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்து கையெழுத்து போட்டு அதில் கிட்டத்தட்ட இதில் கன்வின்ஸ் ஆகி அந்த சக்தி சிதம்பரம் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுத்துருவார். அது கொண்டு வந்து மக்களுக்கு இவங்க எப்படி, அதாவது படத்தினுடைய ஃபினிஷில் இப்படியெல்லாம் அந்த பணத்தை வச்சு இப்படி இந்த என்ன மேட்டர்னால், அந்த கடைசியில் வந்து இந்த பிரபுதேவாவுக்கு வந்து ஒரு அருமையான இறுதி அஞ்சலி, இறுதி சடங்குகள் இருக்குல்ல, அதெல்லாம் பக்காவாக பண்ணி அப்படின்ற மாதிரி அப்படி ஃபினிஷ் பண்ணி, ஏன்னா இவங்க யாரும் அவரை கொல்லலையே அப்படின்ற மாதிரி வந்து அதுபோல் இந்த தவறு செய்த மனிதர்கள் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட தண்டனை, இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படின்றது ஒன்று. இது போக வந்து படம் ஃபுல்லாகவே என்னது டெட் பாடி. ஏன்னா இதில் வந்து சக்தி சிதம்பரம் முதல்ல போய் இவர்கிட்ட போய் கதை சொல்லி அப்படின்போது பிரபுதேவா வச்சு, ஏன்னா ஒரு பிரபுதேவா வச்சு ஏற்கனவே படம் பண்ணி இருக்கிறதுனால சொல்லும்போதே பிரபுதேவா அந்த டெட் பாடி கேரக்டரில் நான் நடிக்கிறேன்ட்டாரான். ஆக்சுவலாக என் கணிப்பு நான் நினைக்கிறேன், இந்த பிரபுதேவா வேறு எந்த கேரக்டரில் இதில் மனசுக்குள்ளே அவர் நினச்சிருக்காருன்னு தெரியல. வேறு ஏதோ கேரக்டரில் பிரபுதேவா வச்சு படம் போடலான்ற மாதிரி மனசுக்குள்ளே அவர் நினச்சிருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக என் கணிப்பு நான் படம் பார்க்கும்போது கூட யோகி பாபு நடித்த கேரக்டரில் நடிச்சிருப்பாரோ அப்படின்ற மாதிரி நினச்சேன், தெரியல. ஆனால் பிரபுதேவா இந்த டெட் பாடியாக நான் நடிக்கிறேன்ட்டார். அதனால் பிறகு இவர் சொன்னாலும், பிறகு டெட் பாடியாக நீங்கள் படம் ஃபுல்லாக வந்தால் எப்படி சார் அது மக்கள் வந்து, ஏன்னா நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய ஆள், அதனால் மக்கள் இப்படி அதை இப்படி ஏற்றுக்குருவாங்களா, நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இது அந்த குறை இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லி, இப்போ பிரபுதேவா சொன்ன பிறகு இவர் கொஞ்சம் முதல்ல வச்சுருந்த கதையிலேருந்து நிறையா மாற்றிருக்காரு. நிறையா சக்தி சிதம்பரம் பிரபுதேவாவுக்கு ஏற்றது மாதிரி. ஏன்னா படம் ஃபுல்லாக வராரு அப்படின்னா டெட் பாடி மட்டும் காமிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் இதில் வந்து சண்டை காட்சியெலாம் இருக்குது. அவர் டெட் பாடியாக இருந்தால் கூட அந்த டெட் பாடியாக இருக்கக்கூடிய பிரபுதேவா எப்படி சண்டை போடுறாருன்ற மாதிரி வச்சு பொம்மலாட்டம் பேட்டர்னில் வச்சுருக்காங்க, ஸ்ட்ரிங்கிங்லாம் வச்சு அவர் இது பண்ணி வச்சு அதெல்லாம் நல்லா எடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிரபுதேவா வந்து நடன காட்சி ஆரம்பத்தில் அவர் வந்து நல்லா இருக்கும்போது இந்த டெட் பாடியெலாம் ஆறுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதெல்லாம் நல்லா அருமையான டான்ஸ்லாம் வச்சுட்டாங்க. அது ஒரு பின்னாடியே நடன காட்சியெலாம் இருக்குது கம்ப்ளீட்டாக. அதனால் அந்த மேக்ஸிமம் அந்த குறை இல்லாத அளவுக்கு. ரெண்டாவது டெட் பாடின்னு வெறும் பாடின்ற மாதிரில அவர் அப்படியே எப்போ வேணாலும் உதட்டை எப்படி வேணாலும் வளைச்சி கிழிச்சி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த இதை. அப்படி ஒரு கூலிங் கிளாஸை மாட்டிக்கிட்டு அப்படியே சிரிச்ச முகத்தோட அந்த பேட்டர்னுக்கு. அதனால் பொதுவாக பிரபுதேவாவை பொறுத்தளவில் ஒரு மாறுபட்ட ஒரு டெட் பாடி கதாபாத்திரத்தில் துணிச்சலாக நடிக்க சம்மதித்தார்ன்றதுக்குல அதே பெரிய விஷயந்தான். அதனால் அந்த கலகலப்புன்றது படம் ஃபுல்லாக சிறிது கூட குறையாத அளவிற்கு ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணியிருக்காரு சக்தி சிதம்பரம் உண்மையாகவே. அதுக்கு காரணம் எப்படின்னா, நிறைய நடிப்பு கலைஞர்கள் நிறையா அது அவரை இன்னும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏன்னா அவர் 25 வருஷத்துக்கு மேலே ஃபீல்டில் இருக்காரு. அதனால் முழுக்க பழைய நடிகர்களை போட்டு அப்படின்னா ஒரு ஓல்டு டிஞ்ச் அப்படின்ற மாதிரி இருந்துரும் அப்படின்றக்காக வந்து கிட்டத்தட்ட இப்போ திரைப்படங்களில் நடிச்சுட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்களே அவங்கள வந்து பரவலாக இப்போ யோகி பாபு வந்து படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு, ரெடின் கிங்ஸ்லி இதில் வர்றாரு. அது பிறகு ஜான் விஜய், அது வந்து அவர் வந்து ஒரு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய இதில் வர்றாரு. அவருக்கு உயர் அதிகாரியாக MS பாஸ்கர் வர்றாரு. அதனால் டோட்டல் ஃபில்ம்லேயே பார்த்திங்கன்னா
இன்னைக்கு படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நடிப்பு கலைஞர்கள் இருக்காங்கள்ல, அவங்க படம் ஃபுல்லாகவே வர்றாங்க. அப்படி வர்றதுனால நமக்கு வந்து அந்த பழமை வாடை அப்படின்றதுல அது பெரும்பாலும் தோணாது. ஆடுகளம் நரேன் இருக்கார்ல, அவர் வந்து லாயராக வர்றாரு. மதுசூதன் ராவ் அவர் தான் அந்த அடைக்கல் ராஜ் கதாபாத்திரத்தில், அரசியல்வாதி கதாபாத்திரத்தில் நல்ல அருமையாக நடிச்சிருக்காரு. அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் பொருத்தமான நடிகர் அப்படின்னு சொல்லலாம். யாஷிகா ஆனந்த் அவங்க வந்து ஒரு பாடல் காட்சியில் வர்றாங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ நம்ம வந்து இந்த கதாபாத்திரத்தினுடைய பெயர்களையும் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நடிப்பு கலைஞர்களுடைய பெயர்களை இப்போ நான் சொல்லணும்ல, சொன்னதுலேருந்து புரிஞ்சுங்க. அப்போ எவ்வளோ நடிப்பு கலைஞர்கள் இந்த படத்தில் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுதா? அதனால் முழுக்க இப்போ திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நடிப்பு கலைஞர்கள் அப்படின்னு இருக்காங்களே, அவங்கள வந்து பரவலாக இந்த திரைப்படத்தில் வந்து இடம்பெற வைத்திருக்கிறார். அதனால் இந்த லாஸ்ட்டில் கொடைக்கானல்லேருந்து அப்படி சேசிங்கெலாம் இருப்பாருங்க, அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் உண்மையாகவே. அதனால் அந்த படம் பார்க்கும்போதே படம் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே நம்ம வாய் விட்டு சத்தமாக சிரித்தாங்க. அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அஸ்வின் விநாயகமூர்த்தி அவர் தான் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர். அந்த இசையமைப்பாளர் வந்து தன்னுடைய பணியை நன்றாக செய்திருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் பாடல் காட்சிகள் எல்லாமே ஒன்று இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, இன்றைக்கி மக்கள் எப்படிப்பட்ட பாடல்களை விரும்புவாங்களோ அந்த பேட்டன் வார்த்தைகள், அந்த பாணியில் இருக்கக்கூடிய மெட்டு அப்படின்னு வச்சுங்களேன். இதில் என்ன சொல்ல போனால், இப்போ சில இடத்துல ரொம்ப சைலண்டாக படத்தை ஓட வச்சு அப்படின்றத விட அப்படியே ஒரு 4 பாட்டு வரிகளை போட்டு விட்டுறது, இல்லை ஒரு 8 பாட்டு வரிகளை போட்டு விட்டுறது, ஒரு 5 பாட்டு வரிகளை போட்டு விட்டுறது, ஃபில்லப். நான் படம் பார்க்கும்போது நினச்சேன், இது பரவாயில்ல, இந்த ட்ரெண்டு, இந்த டெக்னிக் நல்லா இருக்கே. ஒரு படத்தை சைலண்ட்டாக அமைதியாக போய்கிட்டு இல்லாட்டி ஒரு இசைக்கருவிகளை போட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படின்றத விட அது பொருத்தமாக இருந்துச்சுன்னா, அது சீரியஸாக இருக்கிற இடத்துல சீரியஸ், காமெடியாக இருக்க வேண்டிய இடத்துல காமெடி, ரொமான்டிக்காக இருக்க வேண்டிய இடத்துல ரொமான்டிக் அப்படின்ற பேட்டர்னில் ஒரு பாடல் வரிகளை போட்டுன்றது ஒரு நல்ல டெக்னிக்காக இருக்குது. சக்தி சிதம்பரம் ஒரு அருமையான உத்தியை இதில் கையாண்டிருக்காரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது பிறகு இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் அப்படின்னு ராமர் அப்படின்னு இவ்வளவு கதாபாத்திரங்களை வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நகைச்சுவை காட்சிகளை கொண்ட ஒரு திரைப்படம். அப்படி வரும்போது படத்தொகுப்பாளருடைய பங்கு பெரிய பங்கு தான். சிறிது கூட போர் அடிக்காத அளவிற்கு இருக்க வேண்டும். அதனால் வந்து தன் பங்கை அவர் நன்கு செய்திருக்கிறார். கணேஷ் சந்திரா அவர் தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். அந்த ஒளிப்பதிவாளர் இந்த படத்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை காட்சிகளை கொண்ட திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு தன்னுடைய ஒளிப்பதிவு திறமையை காட்ட முடியுமோ அந்த அளவிற்கு தன்னுடைய ஒளிப்பதிவு திறமையை ஒளிப்பதிவாளர் காட்டியிருக்கிறார். இதில் வந்து முதலமைச்சர் கதாபாத்திரம், அதில் வந்து நாஞ்சில் சம்பத், வழக்கமாக நாஞ்சில் சம்பத் அவருக்கு உரிய அந்த கேஷுவலாக பேசுவார்ல, அந்த மாதிரி இயல்பாக பேசி அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் அப்படின்னு வச்சுங்க. அப்போ டோட்டல் ஃபில்ம் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் சிறிதும் போர் அடிக்காத அளவிற்கு நகைச்சுவை காட்சிகளை கொண்ட திரைப்படம் அப்படின்ற அளவில் பார்த்தா சக்தி சிதம்பரம் வந்து இந்த திரைப்படத்தை வந்து மக்களுடைய பல்ஸுன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே தான் இந்த திரைப்படத்தை அமைத்திருக்கிறார். திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியையும் இயக்கியிருக்கிறார் அப்படின்னு நான் அந்த படம் பார்க்கும்போது ஒன்று நினச்சேன். என்ன அப்படின்னா, இந்த திரையரங்கில் இப்போ வந்து படத்திரைக்கு வந்து இப்படின்ற விஷயம் இருக்குல்ல, இதை தாண்டி இந்த படம் ஓடிடிக்கு வரும்போது இந்த படத்தை வந்து பரவலாக பெரிய அளவில் ரசிப்பார்கள் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே படுது. எப்படின்னா, ஓடிடியில் வரும்போது வீட்டுக்குள்ளே தானே உட்காந்து பார்க்குறாங்க. வீட்டில் வந்து உட்காந்து பார்க்குறதுனால வீட்டில் உட்காந்து எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், தாத்தா பாட்டியிலேருந்து கணவன் மனைவியிலேருந்து பசங்கள்லேருந்து பேர பசங்கள்லேருந்து எல்லாருமே உட்காந்து பார்த்து அப்படின்றல அநேகமாக திரையரங்கில் பெற்ற வெற்றியை விட பெரிய அளவில் ஓடிடியில் இந்த படம் வரும்போது பெரிய அளவில் மக்களுடைய வரவேற்பை ஜாலியோ ஜிம்கானா திரைப்படம் பெறும் என்று நான் உணர்ந்தேன். அதனால் இந்த ஓடிடியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அநேகமாக நான் இப்போது கூறியிருக்கக்கூடிய இந்த உண்மை இருக்குல்ல, இது கட்டாயம் செயல் வடிவத்திற்கு வரும் அப்படின்ற ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.